மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, எந்த வக்கீல் மூலயமா ராஜி தெளிவாக பிளான் பண்ணி நம்ம விஜய்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் ஏமாத்தினாலோ அதே வக்கீல் மூலமாக மல்லி இழந்த சொத்து எல்லாத்தையும் திரும்ப மீட்டெடுக்க போகிறாங்க. அது எப்படின்னா, மல்லி இப்போது ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் மல்லி ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அந்த பொண்ணுடைய ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகலை, அதனால் தள்ளிகிட்டே போயிட்டுருக்காங்க. போகிற போது பின்னாடி சைட்லேருந்து ஒரு 2-3 ரவுடி பசங்க அந்த பொண்ணை வம்புழுத்துட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு அவங்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டுருக்கா. இதை நம்ம மல்லி பார்த்துட்றாங்க. மல்லி பார்த்துட்டு நேராக போய் வண்டியை நிப்பாட்டி, என்னாச்சுமா, ஏன் வண்டி தள்ளிட்டு போயிட்டுருக்க, பின்னாடி பார்க்கறது பொறுக்கி பசங்க இருக்காங்க, அவனுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு டக்குன்னு மல்லியை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்குது. என்னாச்சுமா சொல்லுமா அப்படின்னு கேட்க, இல்லை அக்கா இதுமாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அதான் வண்டி தள்ளிட்டு வந்துட்டுருக்கேன், வீட்டுக்கு கால் பண்ண வீட்டுக்கு என் அப்பாவுக்கு ஃபோன் போகலை, ஆனால் இந்த 2 பேர் வந்து பொறுக்கி மாதிரி இருக்கானுங்க, என்கிட்ட பிரச்சனை பண்ணுறானுங்க, ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு அந்த பொண்ணு அழுகவும், மல்லி ஒன்று சாமர்த்தியமா, சரிம்மா நான் இங்கே என்னன்னா அவனுக்கு கண்டிப்பாக திரும்ப பிரச்சனை பண்ணுவானுங்க, நான் என்ன பண்ணுறேன் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், நீ என்ன பண்ணுற அந்த தெருப்பத்திய வீடு, அந்த வீட்டுக்கு வந்து வண்டி வச்சுட்டு சைட் லாக் பண்ணிவிட்டு சும்மா நில்லு, அவனுங்களும் சும்மா நிற்பானுங்க, நான் அந்த நேரம் பார்த்து வண்டி திரும்ப எடுத்துகிட்டு வரேன், வந்துட்டு என்னென்னு கேட்குற மாதிரி கேட்குறேன், நீ வண்டி உட்காந்துட்டு டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம், இல்லைனா அவனுங்க துரத்தி பிடிச்சி நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கத்தில் யாருமே இல்லைம்மா, புரியுதா, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போகிறாங்க. போகிற உடனே அந்த பொண்ணு தள்ளிட்டு வந்து சும்மா வண்டி நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிட்டு சைட் லாக் பண்ணிடுறாங்க. அவங்களும் அப்படியே பின்னாடி அங்கே நின்றுட்டுருக்கானுங்க. மல்லி திரும்ப வராங்க. வண்டி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரவும், இங்கே வந்து வண்டி நிப்பாட்டவும் யாரும் தெரியாமல் ரவுடி பசங்க பார்க்குறானுங்க. அந்த பொண்ணு டக்குன்னு வண்டியில் உட்காருது. மல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஸ்கூட்டி எடுத்து ஸ்பீடாக போயிடுறாங்க. அவங்களும் சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் மல்லி பயங்கர ஸ்பீடாக வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போகவும் அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட அட்ரஸ் கேட்டு அந்த அட்ரஸ் பண்ணி பொண்ணு இறக்கி விட்றாங்க. இறக்கி விடவும் அந்த பொண்ணு இறங்கத்துக்குள்ள அவங்க அப்பா ஓடி வந்து, என்னாச்சுமா உனக்கு, எங்கேமா போனேன், உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணுற போகவே மாட்டுது அப்படின்னு சொல்லவும், அப்பா நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிருக்கப்பா, ஃபோன் போகலப்பா, எங்கேமா போனேன், அப்பா நான் சொன்னேன்லப்பா இன்றைக்கி என் ஃப்ரெண்டோடைய பர்த்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான்ப்பா போனேன், ஆனால் போயிட்டு வரவில்ல வண்டி ஃபால்ட் ஆகிடுச்சுப்பா, அதுக்குள்ளே ரவுடி பசங்க வந்துட்டானுங்க, இன்றைக்கி நான் ஒரு வழி ஆகிட்டேன்னு நினச்சப்பா, நல்ல வேலை இந்த அக்கா தான் சரி நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினாங்க, இவங்க மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுவும், அவரோடனே ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்போது, இருமா தண்ணி குடிச்சிட்டு போகலாம் வாமான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு வெளிச்சத்தில் பார்க்கும்போது தெரியுது அது நம்ம லாயர்னு சொல்லிட்டு, யார் ராஜேஸ்வரிக்கு ஹெல்ப் பண்ணாரு லாயரு, அவர் தான் அது. அவர் மல்லியை பார்த்து செம்ம ஷாக்காக வராரு. மல்லியும் நீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே மல்லி சரிங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லவும், அவர் உடனே என்னம்மா என்ன யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுவும் பேசாமல் அமைதியாக போகிற, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும், அது உங்கள் தொழில் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள் போயிட்டு இப்போ இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்களா, ஆமாம் சார் எங்கள் சொத்து எல்லாத்தையுமே ஏமாற்றி இந்த ராஜேஸ்வரி வாங்கிக்கிட்டா எங்களால் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், அதுதான் மேடம் விஜய் சார் என்ன பண்ணுறாங்க, விஜய் சார் ஒரு கார் மெக்கானிக்காக இருக்கார் அப்படின்னு சொல்லவும், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, மேடம் ப்ளீஸ் மேடம் நான் பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு பொண்ணுக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கு, ஆனால் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்னு தெரில, நான் பண்ண பாவமே எனக்கு இப்போது பிராச்சத்திரமாக அமைஞ்சிருக்கு, நான் பண்ண பாவத்துக்கு என்னை மன்னிச்சிருக்கு மேடம், அது மட்டும் இல்லை உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி சொத்து எல்லாமே விஜய் சார் பேரில் தான் இருக்குது, ஆனால் விஜய் சார் கார்டியனாக தான் இருக்கார், ஸோ சொத்து எல்லாம் ஒரிஜினல் வாரிசு வெண்பா தான், சொத்து எல்லாமே வெண்பா பேரில் தான் இருக்குது, அதனால விஜய் சார் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை வச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அந்த நேரத்தில் நான் தான் அவங்களுக்கு ஐடியா கொடுத்தேன், ஸோ விஜய் சார் வந்து கார்டியனாக இருக்கார் இல்லையா, அதனால அவர் வந்து உங்களை கார்டியனாக போடுற மாதிரி அவங்க பேருக்கு விஜய் சார் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்துருக்கோம் ஒரு பத்திரத்தில், அந்த பத்திரத்தை வச்சு தான் ராஜேஸ்வரி மேடம் இப்போது எல்லா சொத்தையும் அவங்க பேரில் மாற்றிருக்காங்க, ஆனால் அது முழுமையாக மாற்ற முடியாது, அதுக்கு வெண்பா கையெழுத்து போடணும், இந்த உண்மை வந்து எங்களுக்கு முன்னாடி தெரியும், இந்த உண்மை யாருக்கும் தெரியாது, நீங்கள் இப்போ நினச்சா கூட விஜய் சார்கிட்ட மூலயமா ஏன் இந்த சொத்து எல்லாத்தையும் கார்டியனாக நானே இருந்துக்கிறேன், நீங்கள் இனிமேல் கார்டியனாக இருக்க தேவையில்லை அப்படின்னு அவர் ஒரு பத்திரம் டைப் பண்ணாலே போதும் மேடம், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியால் ஒன்றும் பண்ண முடியாது மேடம், நான் பண்ண பாவத்துக்கு நானே பிராச்சித்திரம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ஸோ என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு வக்கீல் சொல்லவும், மல்லி ஒன்று என்ன சார் சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் உண்மையாக சொல்கிறேன் சார், நீங்கள் இதை வந்து கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் விஜய்ட்டு சொல்கிறீங்களா, அவர் சொன்னால் தான் எல்லாம் தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேடம் வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வக்கீல் கூட போகிறத பார்த்ததும் விஜய் ஒன்று, மல்லி எங்கே போய்ட்டு வர மல்லி, நீங்கள் வக்கீல் தானே, ராஜேஸ்வரி வக்கீல் தானே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சண்டை போட, மல்லி ஒன்று விஜய் கோபப்படாதீங்க, அவர் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு சொல்ல, வக்கீலும் சொல்கிறாரு. சொல்லவும் விஜய்க்கு ஒன்று, ஆமாம் மல்லி நானே மறந்துட்டேன், அம்மா அன்றைக்கே சொன்னாங்க சொத்து எல்லாத்தையும் வெண்பா பேரில் மாற்றிட்டேன், நீ வந்து கார்டியன் தான் சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி ராஜேஸ்வரி சொத்தை பறிக்க முடியும் அப்படிங்கவும்
வக்கீல் சொல்கிறாரு, அதான் சொல்கிறேன் சார், நீங்கள் கார்டியன் தான், நீங்கள் தற்காலிகமாக அவங்கள கார்டியனாக போட்டிருக்க மாதிரி அந்த பத்திரத்தில் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த பத்திரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பத்திரத்துலலாம் எடுத்தாங்க சார். அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் கார்டியன். இந்த சொத்தை வந்து யாராக இருந்தாலும் அனுபவிக்க தான் முடியுமே தவிர விற்க முடியாது. விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வெண்பா பாப்பா கையெழுத்து போட்டே ஆகணும். வெண்பா பாப்பா கையெழுத்து போட்டால் மட்டும்தான் சொத்தை விற்க முடியும். அந்த மாதிரி தான் உங்கள் அம்மா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தான் விஜய்க்கு எல்லாமே புரியுது. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை சார், என் பொண்ணோட வாழ்க்கை இன்றைக்கி மல்லி மேடம் தான் காப்பாற்றிருக்காங்க. மல்லி மேடம் தான் உண்மையிலேயே எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் நான் பண்ண பாவத்துக்கு சின்ன பிராச்சித்தமாக தான் இந்த உண்மையாக சொல்லியிருக்கேன். ஆனால் இது நான் தான் சொன்னது மட்டும் நீங்கள் யார்ட்டு சொல்லிக்க வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்பிடுறாரு. விஜய் மல்லியை போய் கட்டிப்பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. மல்லி, உண்மையிலே நீ மட்டும் இல்லைனா இந்த சொத்து திரும்ப நம்ம கிடச்சிருக்காது மல்லி அப்படின்னு சொல்ல, இல்லை விஜய், இது எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. அப்படி இருக்கும்போது இது எதுவுமே உங்களை விட்டு போகாது விஜய். நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம காலைல எழுந்திரிச்சு வழியாக அந்த வீட்டுக்கு போவோம். போயிட்டு இந்த உண்மை எல்லாத்தையும் ராஜிட்ட சொல்லி எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவளை கழுத்தை பிடிச்சி அப்படி தள்ளிட்டு நாம் பழைய மாதிரி சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழலாம் விஜய் அப்படின்னு மல்லி சொல்லவும் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதை கேட்டு.